பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 1வது அதிகாரம் 7வது வசனம். நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் சொல்ற இடத்துக்கு நீ போப்பா. நான் என்ன உங்ககிட்ட பேச சொல்றேனோ அதை மட்டும் பேசு. அதுதான் உன்னை கட்டளையிட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு ஆர்டர் போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு. கட்டளை அப்படின்னா ஆர்டர்னு சொல்லும். அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து இதை மட்டும் பாருன்னு சொல்லி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துறாரு. ஆனா நம்ம அதை மட்டுமா பார்ப்போம் கிடையாதே. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்தின்படி நம்ம வாயில் ரீதியா மாம்சத்தின் ரீதியா சில காரியங்கள் பண்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஊழியத்துல ஆண்டு சில பொறுப்புகள் கொடுத்து சில பிரசங்கங்கள் பேச வைப்பாரு. சில நேரங்களில் சில காரியங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது மாம்சம் வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப ஆண்டவர் கட்டளையிட்ட காரியங்கள்ல நம்ம தோத்து போயிட்டோம். அப்படி தோத்து போனா ஊழியம் என்ன பண்ணும், சரிஞ்சு போயிடுங்க. நிறைய பேர் ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எழும்புவாங்க வேக வேகமா, அப்புறம் குறைஞ்சின்னு போயிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் சொல்றதை சொல்லாம நம்ம மாம்சத்தின் ரீதியா நிறைய வார்த்தைகள் பேசுறதுனாலதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நீங்க உங்க புகழ அடையறதுக்காக, உங்க முன்னேற்றத்தை அடையறதுக்காகவே நீங்க மாம்சத்திலிருந்து வாயிலிருந்து நிறைய வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்புறேன். அப்போ ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் தான் நம்ம அமைச்சாரு. அப்ப ஊழியத்தின் வார்த்தைகள், சுவிசேஷ வார்த்தைகள், பிரசங்க வார்த்தைகள், பாடல் வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கறது. அவர் கொடுக்கறத பேசி அவருடைய நாம மகிமைக்காக மட்டும் ஊழியம் செய்வாங்க. மனுஷனுக்காக செய்யாம கர்த்தருக்காக உண்மையா நல்மனதோடு செய்வோம். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.